காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை கடக்க தொடங்கியிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக டிட்வா புயலானது நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த நிலையில் அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவருடைய எக்ஸ்தலத்தை பதிவிட்டிருக்கிறார். அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுவிழந்து வருவதாகவும் செங்கல்பட்டு, தாம்பரம், ஈசிஆர், OMR ஆகிய பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக கடந்த 6 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரைகளில் ஏற்பட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு தென்மேற்கு நோக்கி தற்போது நகர்ந்து வருகின்றது. இது சென்னையினுடைய தெற்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருக்கிறது. நேற்று மிக அருகில் இருந்த நிலையில் தற்போது விலகி சென்று இருக்கின்றது. இதன் காரணமாக சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் படிப்படியாக மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு குறைந்துவிடும். தொடர்ச்சியாக தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரைகளில் இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய அந்த குறைந்தபட்ச தூரம் அப்படிங்கிறது சுமார் 25 கிலோமீட்டரில் தற்போது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இது வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரையை நோக்கி மெதுவாக தென்மேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களுக்கு, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய 2 மாவட்டங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகள் என்பது விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் இந்த விடுமுறை அளிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறாது என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று அதற்கான மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னை பல்கலைக்கழகத்திலும் இன்றைய தினம் நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மாவட்டங்களுக்கும் நேற்றைய தினம் நடக்கப்பட்டிருந்த செமஸ்டர் தேர்வுகள் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று 2வது தினமாக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் விட்டுவிட்டு அவ்வப்போது மழை என்பது தொடர்ந்து வரும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையும் மழைப்பொழிவு என்பது படிப்படியாக குறைந்துவிடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை கடக்க தொடங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்க தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.